ரேஷன் கடையில் கொடுக்குற கோதுமையை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரில. நான் இப்படி தான் யூஸ் பண்ணி பூரி சப்பாத்தி எல்லாமே சுட்டுவேன். எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால தான் பூரியும் சுட்டு காமிச்சிருக்கேன், சப்பாத்தியும் சுட்டு காமிச்சிருக்கேன். ஒரு லைவ் வீடியோவில் கோதுமையை எப்படி அலசி காய வைக்கிறது அப்படின்றத ஃபுல்லாமே நான் காமிச்சிருக்கேன். 3 அலசு நல்லா அலசி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாலே போதும். நம்ம வெயிலில் காய போட்டுட்டு நம்ம கீழே வரதுக்குள்ள பூரா மொத்தத்தையும் காலி பண்ணிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் நேரம் காய விடுங்க. 3 கிலோ அலசி காய வச்ச கோதுமையில் ஒரு 150 கிராம் கொண்டக்கடலையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் நான் கடையில் கொடுத்து அரைச்சேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அரைச்ச கோதுமை கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே சுத்தமான ஒரு கிளாத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருக்கேன். அரைச்ச கோதுமையை அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிரும்ல, அதனால தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணேன். அடுத்தது பூரி சப்பாத்திக்கு தான் மாவு ரெடி பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையான மாவு எடுத்து அதில் தண்ணி ஊற்றி உப்பு மட்டும் தான் நான் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு எந்த ஒரு சோடா மாவும் போடலை, மைதா மாவும் போடலை. ஒரு தண்ணி மட்டும் நம்ம பார்த்து அளவாக ஊற்றிக்கணும். எப்பயுமே நம்ம பிசையும் போது பிசைய நம்மளுக்கு தெரியும் அந்த பக்குவம் வரும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரி சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கணும். பூரிக்கு வந்து பூரிக்கு மாவு அடர்த்தியாகவும் சப்பாத்திக்கு மாவு மெலிசாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பூரியும் சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க. நான் இதில் ஆயில் போட்டு எதுவுமே நான் பிசையவே இல்லை. ஒன்லி தண்ணியும் கொஞ்சோண்டு சால்ட்டு ஒரு சிட்டியை மட்டும் தான் போட்டு பிசைஞ்சேன். இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்மளுக்கு சப்பாத்தியும் பூரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் செஞ்சுருக்கேன்ல பூரி உருளைக்கிழங்கு, இது வந்துட்டு நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத வந்துட்டு வீடியோ எடுக்கலை. ஆனால் நான் அப்படியே ஓரலாக சொல்கிறேன். ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு சோம்பு போட்டுட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பூண்டு ஒரு 10 பல் நசுக்கி வச்ச பூண்டு போட்டுட்டு தட்டி போட்டு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அது நல்லா கிண்டி விட்டுட்டு பச்சை மிளகா தான் இதில் காரம் நம்மளுக்கு தரப்போகுது. ஒரு 3 பச்சை மிளகா அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கணும். நல்லா அது வெந்துருந்துருக்கணும். அது போட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்துட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியாவோ இல்லை கட்டியாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்துட்டு நான் செய்வேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.